ஸோ முன்ன பார்த்தது வாஷிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்க்கு போகிறேன். நெக்ஸ்ட் லெவல் கண்ட்ரோல் இன் டேங்க். ஸோ நம்ம ஒவ்வொன்றுமே ஒரே மாதிரி தான் வரும். ஆக்சுவலாக கோர்சஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லெவல் கண்ட்ரோல்ல என்ன சொல்றாங்கன்னா, டிசைன் லேட்டரல் டயக்ராம் டு மெயின்டைன் அ கான்ஸ்டன்ட் வாட்டர் லெவல் இன் அ டேங்க். இம்ப்ளிமெண்ட் ஹை லோ சென்சார் ஃபார் மானிட்டரிங் டேங்க். ஓகே, யூஸ் அ வால் கண்ட்ரோல் டு add or release water based on sensor input. Add an alarm if water level exceeds a safety range. Test the system for accurate water maintenance. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தோட ஒன்று கொலைட் ஆகுது. ஒன்று வாட்டர் லெவலை மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா ரிலீஸ் பண்ணணும். இவங்க வந்து ரெண்டுமே பண்ண சொல்றாங்க. ஆக்சுவலாக இது என்ன கணக்குன்னு தெரியல. ஸோ அதனால நாம் வந்து இதுக்கு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் லாஜிக் யோசிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமே ரொம்ப லாங்கா போயிடுச்சு. அதே மாதிரி இதுக்கு வாட்டர் டேங்க் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் போட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரியா, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, இதுலயும் நாம வந்து அதுல போட்ட மாதிரி ஹை சென்சார் லோ சென்சார். ஹையா இருந்துச்சுன்னா திறந்து விடணும், லோவா இருந்துச்சுன்னா வாட்டர் ஆன் ஆகணும், ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா அலாரம் ஆகணும். இதுதான் கான்செப்ட் ஃபர்ஸ்ட். இது நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி தான், மோர் ஆர் லெஸ் லைக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்டி M0. எல்டி M0ன்றது ஸ்டார்ட்டு, எல்டி M1, எல்டிஐ M1 இது வந்து ஸ்டாப்பு. நெக்ஸ்ட் அவுட் M2ன்றது காயில். ஃபர்ஸ்ட் நான் இதை தூக்கி இதை டெலிட் பண்ணிட்டு நான் இங்க போட்டுக்கிறேன் எல்டிஐ M1. ஸோ இது வந்து M2ன்னு கொடுத்துக்கிறேன். M2ன்னு கொடுத்துட்டு இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ இது பண்ணனாலும் மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சு. இது எல்டி M2ன்னு கொடுத்துட்றேன், அவுட் M3ன்னு கொடுத்துட்றேன். இது வந்து மோட்டார் ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஒருவேளை தண்ணி லெவல் கம்மியாச்சு, அதாவது இது ஆன் ஆயிடுச்சு, இது எப்பவுமே ஆன்ல இருக்கும், ஆட்டோமேட்டிக்னு வச்சுக்கோங்க, இது எப்பவுமே ஆன்ல இருக்கும். இப்ப தண்ணி லெவல் ஹையர் பாயிண்ட், அதாவது எல்டிஐ M3 போச்சு, 4 அதிகமாச்சுன்னா ஆஃப் ஆயிடும். நெக்ஸ்ட் அதே தண்ணி லெவல் இப்போ வந்து எல்டி M2, எல்டிஐ M5, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்டி. ஸோ ஆக்சுவலா இதுதான், இப்போ இதுதான் ப்ரோக்ராம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம் இது எப்படி ரன் ஆகுதுன்னு. இது M3ன்றது வந்து மோட்டர், M6ன்றது வந்து வால்வு, இது ஒவ்வொன்றுக்கான சென்சார். M4ன்றது லோ லெவல் சென்சார், M5ன்றது ஹை லெவலுக்கான சென்சார். இது வந்து நார்மல் லேச்சிங்கான அவுட்புட் போட்டிருக்கேன். ஸோ ஆன் ஆச்சுன்னா லெவல் கம்மியாச்சுன்னா ஆன் ஆகும், அதிகமா இருந்துச்சுன்னா இதாயிடும். ஸோ அவ்வளவுதான் ப்ராசஸ். இது வந்து கண்டினியூஸா ரன் ஆகிட்டே இருக்கும், அவ்வளவுதான். இது நெக்ஸ்ட் டைம் ஆகிறதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிமுலேஷன் இது பண்ணல, பட் ஆனால் ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகும். வேற நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் மட்டும் ஆன் பண்ணி ஆஃப் பண்றேன்.
சென்ட் ஆன் பண்றேன். ஆன் ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே ஆன் ஆயிடுச்சு. ஏன்னா சென்சார்ஸ் எல்லாமே இதுல இருக்கிறதுனால. ஒருவேளை சென்சார் ஆஃப்ல இருக்குன்னா வால்வ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே லெவல்ல மெயின்டைன் ஆகும். இல்லைன்னா ஆப்போசிட்ல ரன் ஆகும். அலாரத்துக்கு நீங்க வேணும்னா ஒரு பிட் வச்சுக்கலாம். ஒரு லெவல் மேல தாண்டி போதும்னா அதுக்கு ஒரு சென்சார் வச்சு அதுக்கு வந்து ஒரு பிட் வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இது செகண்ட் ப்ரோக்ராம். அவ்வளவுதான். இதுல வேற எந்த காம்ப்ளெக்ஸும் கிடையாது. நான் இதை சேவ் பண்ணிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் மட்டும் தான் கொஞ்சம் லாங்கா போச்சு. இந்த ப்ரோக்ராம் அந்த அளவுக்கு இது இல்லை. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா அலாரம் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கிரியேட் a ladder logic diagram to monitor a sensor for fault detection, set up alarm to activate when the fault is detected, add a reset button to deactivate the alarm, integrate the delay function for the alarm response, test the alarm functionality simulation. இது அதோட ஈஸி. அலாரம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வந்துச்சுன்னா ஒரு சென்சார் ஆன் ஆகும். அந்த சென்சார் வந்துச்சுன்னா அலாரம் ஆன் ஆகணும். அலாரம் ஆன் ஆச்சுன்னா அலாரத்துக்கு ரீசெட் பட்டன் ஒன்று வைக்கணும். அந்த அலாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் ஆகணும். இது வந்து ஆன் டிலே டைமர். இது ஆன் டிலே டைமர் மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. எல்டி M0 இது அலாரத்துக்கான சென்சார்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ஒரு சென்சார். இந்த சென்சார் ஆன் ஆச்சுன்னா செட் இல்ல செட் வராது. இந்த அலாரம் ஆச்சுன்னா டைமர் டிஎம்ஆர் T0 100. இந்த அலாரம் இது இந்த சென்சார் இந்த M0ன்ற சென்சார் ஆன் ஆயிட்டு ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் ஆச்சுன்னா 10 செகண்ட் ஹோல்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? டிஎம்ஆர்ல எல்டி T0 செட் M1. இங்க வந்து செட் M1. ஓகே. நெக்ஸ்ட் இப்ப இந்த டைமர் அந்த பர்டிகுலர் டைம் கழிச்சு ஆன் ஆயிடும். அலாரம் ஆன்லயே இருக்கும். இந்த சென்சார் கீழே போனாலுமே அலாரம் ஆன்லயே இருக்கும். நெக்ஸ்ட் அதை ரீசெட் பண்ணணும். இப்ப அதுக்கு வந்து எல்டி ரீசெட்டுக்கு M2 வச்சுக்கிறேன். M2 வச்சுட்டு நெக்ஸ்ட் ஆர்எஸ்டி M1. இப்ப என்ன ஆகும்? அலாரம் ரீசெட். அந்த பட்டனை பிரஸ் பண்ணா அலாரமும் ரீசெட் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆர்எஸ்டி T0 டைமரும் ரீசெட் ஆயிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் செட் ஆன். நான் பண்ண உடனே ஒருவேளை நான் இது நடுவில் ஆஃப் பண்ணிட்டேன்னா டைமரும் ரீசெட் ஆயிடும். திருப்பி ஆன் பண்றேன். ஒரு கொஞ்சம் டைமுக்குள்ளனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே 10 செகண்ட் ஆன்லயே இருக்குன்னா 10 செகண்டுக்கு அப்புறம் ஆன் ஆயிட்டு செட் ஆயிடும். ரொம்ப நேரம் அதாவது யாருன்னா இதுனா ஒன்றும் ஹையாவா இருக்குன்னா ஆன் ஆயிட்டு செட் ஆச்சுன்னா என்னதான் இது சென்சார் ஆஃப் ஆனாலே செட்டிலே இருக்கும். அப்போ நான் ரீசெட்டு கொடுத்தேன்னா எல்லாம் ரீசெட் ஆகிடும். அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷன்ஸில் இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை. அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். தேங்க்யூ.